அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்று இந்த வைரஸ் நோய் காரணமாக கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த இணையத்தின் ஊடாக உங்கள் முன் என்னுடைய கல்வி நடவடிக்கையை தொடர்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதோடு இதனூடாக அதிக பயனை பெறுவீர்கள் என்று நம்பி இதை நான் ஆரம்பிக்கின்றேன். பாடத்துக்கு செல்வோம் மாணவர்களே. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இரண்டாம் தவணைக்குரிய முக்கியமான ஒரு பகுதி, இலங்கை சுதந்திரமடைதல் அலகு 6 காப்பத்து சாதாரண பரீட்சையில் இன்று பரீட்சைக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கும் மாணவர்கள் இன்று இரண்டாம் தவணையை நோக்கி நகரும் வேளையிலே பாடசாலைக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கான வலுவூட்டல் ஒன்றை இந்த இணையத்தினூடாக வழங்குவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கை சுதந்திரமடைதல் அலகு 6 என்பது ஒரு முக்கியமான பாடத்திட்டமாக காணப்படுகின்றது. இது காப்பத்த உயர்தர பரீட்சையை பொறுத்தவரையிலே விரிவான ஒரு பாடம். காப்பத்த சாதாரண பரீட்சையை பொறுத்தவரையிலே ஒரு சிறிய ஒரு வரையறைக்குள் உட்படுத்தப்பட்ட பாடமாக இது இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் இந்த பாடத்துக்குள் நுழைவதற்கு முன் உண்மையில் இலங்கை சுதந்திரம் அடைதல் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக சுதந்திரம் என்றால் என்ன? ஒரு மனிதன் தான் விரும்புகின்ற ஒன்றை விரும்பியவாறு செயற்படுத்துவது, அவர் நடந்து கொள்வது, இதைத்தான் நாங்கள் சுதந்திரம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஒரு நாட்டின் சுதந்திரம் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு நாடு இன்னொரு நாட்டிற்கு அடிமைப்படுத்தப்படாமல் சுயாதீனமாக அந்த நாட்டின் அரசாங்கம் தன் இறைமையை அந்த நாட்டுக்குள் பயன்படுத்துமாக இருந்தால் அதுதான் ஒரு நாட்டின் சுதந்திரமாகும். அத்தோடு அங்குள்ள மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடியவர்களாக, இன மத மொழி பிரதேச சாதி அடிப்படையில் வேறுபாடு இல்லாமல் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதுதான் ஒரு நாட்டின் சுதந்திரத்தின் ஒரு ஆரிய சின்னமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கை சுதந்திரமடைதல் வரலாறு பற்றி நாங்கள் இந்த பாடத்திலே பார்க்கின்ற பொழுது இலங்கை 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் திகதி இலங்கை சுதந்திரமடைந்ததாக சொல்லப்படுகின்றது. 1796ஆம் ஆண்டு இலங்கை பிரித்தானியர்கள் கொண்டு வரப்பட்டது. பிரித்தானிய அரசாங்கம் 1796 எங்களுடைய நாட்டின் கரையோரத்தை கைப்பற்றினார்கள். 1815ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டின் மலையகத்தை கைப்பற்றி இலங்கை முழுவதையும் அவர்களுடைய ஆட்சிக்கு உட்படுத்தி விட்டார்கள். அன்றிலிருந்து 1948 2ஆம் மாதம் 4ஆம் தேதி வரை இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. மிக கொடுங்கொன்மையான ஆட்சியின் காரணமாக இந்த நாட்டின் மக்கள் மத்தியிலே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் இலங்கை மக்கள் சொல்லலா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த காலமாக அந்த காலம் இருந்தது. இந்த காலம் நகர தொடங்க இலங்கையில் உள்ள சிறுபான்மை மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டே வந்தார்கள். இந்த நேரத்திலே எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அமைதியான வாழ்க்கையை பெற வேண்டும், எங்களுடைய நாட்டை நாங்கள் ஆள வேண்டும் என்ற ஒரு உணர்வு இந்த நாட்டு அரசியல் தலைவர்கள் மத்தியிலே உருவாக தொடங்கியது. அந்த அடிப்படையிலே இலங்கையிலே வெளிநாட்டிலிருந்து கல்வி கற்பதற்காக சென்ற இளைஞர்கள் எங்களுடைய நாட்டின் நடந்து கொண்டிருக்கின்ற அந்நியர் ஆட்சியின் கொடுமையை அவதானித்த அவர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கையில் அவர்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்த தொடங்கினார்கள். அந்த அடிப்படையில் தான் இலங்கைக்கு 1948 சுதந்திரம் கிடைப்பதற்காக அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் LSSP என்ற இலங்கை சமசமாஜ கட்சி என்று சொல்வார்கள். இலங்கை சமசமாஜ கட்சி என்று சொல்வார்கள். இந்த கட்சி 1935ஆம் ஆண்டு கலாநிதி என்எம் பெரேராவின் தலைமையில் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த கட்சியை தொடர்ந்து லெனினிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி என்ற அரசியல் கட்சிகள் இலங்கையில் உருவாக தொடங்கிவிட்டன. இந்த கட்சிகள் உருவாக தொடங்கிய போது இப்பொழுது பிரித்தானிய அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்புகளும் இலங்கையில் அதிகரித்துக் கொண்டு சென்றது. இந்த நேரத்திலே இலங்கையிலே பிரித்தானிய அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்தார்கள்.
அதாவது 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனமும் தோன்றிவிட்டது. இந்த நேரத்தில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் அறிவிக்கின்றது, எங்களுடைய அங்கத்துவ நாடுகளாக இருக்கின்ற எந்த நாடும் குடியேற்ற நாடுகளை வைத்திருக்க கூடாது. அந்த வகையிலே இலங்கை பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக இருந்தது, இந்தியா பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக இருந்தது. இவைகளுக்கு பிரித்தானியா சுதந்திரம் கொடுக்கும். ஏனென்றால் பிரித்தானியா ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் அங்கத்துவ நாடாக இருந்தமையாகும். அந்த வகையில் இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்ட போது அவர்கள் இலங்கையில் அறிவிக்கின்றார்கள், அதாவது நாங்கள் இலங்கையில் ஒரு தேர்தலை நடத்தப் போகின்றோம், இந்த தேர்தலிலே உங்களுடைய கூட்டு கட்சிகள் அதிகாரத்தை கைப்பற்றினால் நாங்கள் சுதந்திரத்தை தருவோம். அந்த அடிப்படையிலே குறிப்பிட்ட பொழுது இதை அவதானித்த DS சேனநாயக்கா இலங்கையிலே இலங்கை சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, லெனினிஸ்ட் கட்சி இவைகள் இருக்கின்ற இவைகளோடு இணைந்து DS சேனநாயக்கா 1946ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பித்தார். அவர் சொல்லுகின்றார், நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிடுவோம், இந்த போட்டியின் மூலமாக பிரித்தானியரிடமிருந்து அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம், அதனூடாக எமது நாட்டின் சுதந்திரத்தை நாங்கள் வென்றெடுக்கலாம் என்று சொன்னார்கள். உடனடியாக இவருடைய கதையை ஏற்றுக்கொண்ட தமிழ் குழுக்கள் மற்றும் முஸ்லிம் லீக் குழுக்கள் மற்றும் ஏனைய வர்த்தக பிரமுகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து DS சேனநாயக்காவுக்கு கை கொடுத்தார்கள். அப்போது 1947ஆம் ஆண்டு சோல்வெளி யாப்பு இருந்தது. இந்த யாப்பு காலத்தில் தேர்தலும் நடைபெற்றன. இந்த தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி 42 ஆசனங்களை வென்றெடுத்தது. அதன் பிறகு இலங்கை சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இலங்கை லெனினிஸ்ட் கட்சி, அதுபோல சுயேட்சை குழுக்களும் இந்த ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. 50 விதமான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் ஏனைய கட்சிகளின் கூட்டுகளுடன் சேர்த்து DS சேனநாயக்கா ஆட்சியை கைப்பற்றினார். ஐக்கிய தேசிய கட்சியினூடாக DS சேனநாயக்கா முதல் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார் 1947ஆம் ஆண்டு. இந்த தேர்தலை தொடர்ந்து பிரித்தானிய அரசாங்கம் அதிகாரத்தை அவர்களிடம் கையளித்தால் நாங்கள் இலங்கையை விட்டு செல்ல வேண்டி ஏற்படுமே என்று சொல்லி 2 ஒப்பந்தங்களை செய்தார்கள் DS சேனநாயக்காவை கூப்பிட்டு. 1 பாதுகாப்பு ஒப்பந்தம், 2 வெளிவிவகார ஒப்பந்தம். சாதுரிய திறமையால் DS சேனநாயக்கா வெளிவிவகார ஒப்பந்தத்தை செய்ததன் பின்னர் இலங்கை அமைச்சர்களிடம் அவர் உரையாற்றுகின்றார். நான் வெளிவிவகார ஒப்பந்தத்தை செய்திருக்கிறேன், இதனூடாக இலங்கை வெளிநாடுகளிலே கால் தடம் பதிக்கும் நிலை உருவாகும், நாங்கள் எங்களுடைய நாட்டை கொண்டு தனித்துவமாக செல்லலாம் என்ற ஒரு எழுகோலை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். உண்மையிலே ஒரு திறமையான ஒரு விஷயம். வெளிவிவகார ஒப்பந்தத்துக்கு அவர் அனுமதி கொடுத்தார். எனவே அந்த அனுமதியை தொடர்ந்து பின்னர் இலங்கை வெளிநாடுகளுக்கு கால் தடம் பதிக்க தொடங்கிய அந்த தருவாயிலே 1948 பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திரம் கொடுக்கப்பட்டதாக வரலாறு சுட்டிக்காட்டுகின்றது. எனவே இதிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற போது DS சேனநாயக்காவின் பங்கு இலங்கை சுதந்திரத்தில் மிக ஒரு ஆணித்தரமான இடத்தை வகித்திருக்கின்றதை நாங்கள் சுட்டிக்காட்டலாம். இதுதான் இலங்கை சுதந்திரம் பெற்றதும் DS சேனநாயக்காவுடைய தொடர்பும் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதை சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு இலங்கையிலே ஒரு பாரிய சிக்கல்களை DS சேனநாயக்கா ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அதாவது தனக்கு பின் தன் மகன்தான் ஆட்சிக்கு வர வேண்டும், தனக்கு பின் தன் குடும்பம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே DS சேனநாயக்காவுக்கு பின் டட்லி சேனநாயக்கா பிரதமராக வந்த ஒரு வரலாறுகளும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வகையிலே இந்த இலங்கை சுதந்திரம் அடைதல் என்ற தலைப்புக்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசியல் கட்சிகள் தொடர்பாக நாங்கள் சற்று அவதானிப்போம். அரசியல் கட்சி என்றால் என்ன? அரசியல் கட்சி என்பது மக்கள் குழு. மக்கள் தன் தேவைகள் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கத்திடமிருந்து தன் தேவைகள் பிரச்சனைகளை பெற்றுக்கொள்வதற்காக உருவாக்கி கொள்ளக்கூடிய குழுக்கள் தான் அரசியல் கட்சிகள். இலங்கையில் தோன்றிய முதலாவது அரசியல் கட்சி இலங்கை சமசமாஜ கட்சி 1935 கலாநிதி NM பெரேரா என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இரண்டாவதாக கம்யூனிஸ்ட் கட்சி SA விக்ரமசிங்கே அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது 1943. லெனினிஸ்ட் கட்சி மூன்றாவதாக 1943 அதே காலப்பகுதியிலே கொல்வின் RD சில்வாவினால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல 1948ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி DS சேனநாயக்கா அவர்களாலும் 1949 சமஷ்டி கட்சி STV செல்வநாயகம் என்பவராலும் 1951 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி SWR பண்டாரநாயக்கா அவர்களாலும் தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இலங்கை அரசியல் கட்சிகளை வரலாற்றின் ஊடாக வந்த
காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு பின் முக்கியமான ஒரு பிரதமர் ஆட்சியை பற்றி பார்க்க வேண்டியிருக்கின்றது. அவர்தான் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா. 1956ஆம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா ஆட்சிக்கு வந்தார். இவர்தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஆரம்பித்திருக்கிறார் என்ற அந்த வரலாற்றிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த 1956ஆம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா வந்ததுக்கு பின்னர் இலங்கையிலே மோசமான நடவடிக்கைகள் சிலவற்றை மேற்கொண்டார். சொல்கிறார்கள், இலங்கையிலே பௌத்த சமயத்தை குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்துக்கு அதிக ஆதரவை வழங்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண புருஷராக இருந்தவர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் இலங்கையிலே முதலாக அரசகர் மொழியை சிங்கள மொழியாக்கினார். அதாவது பரீட்சை பேப்பர்கள் தயாரிப்பதாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, அதுபோல பாராளுமன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, முதல் மொழியாக சிங்கள மொழி இருக்க வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மேற்கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு பாதகமானதாக இருந்தாலும் நல்ல ஒரு விஷயத்தையும் செய்தார். இனி பிரித்தானியாவுடன் DS சேனநாயக்கா அவர்கள் வைத்திருந்த பாதுகாப்பு வெளிவிவகார ஒப்பந்தங்களை ரத்து செய்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பண்டாரநாயக்காவுடைய காலத்திலே பண்டாரநாயக்கா ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு இலங்கையின் அரசியலை காய் நகர்த்தி சென்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறுதான் இலங்கை சுதந்திரம் அடைதலும் இலங்கை அரசியல் கட்சிகளின் தொழிற்பாடுகளும் இருக்கின்றது என்ற ஒரு நிலவரம் இந்த பாடத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1947ஆம் ஆண்டு சோல்பரி அரசியல் யாப்பு கூட சுதந்திரத்துக்கு ஒரு பாரிய பங்களிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த யாப்பில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இலங்கையிலே சுதந்திரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று கொடுத்திருக்கின்றது என்று நாங்கள் சொல்லலாம். சுதந்திரம் அடைந்து விட்டது. சுதந்திரத்துக்கு முன் பல அரசியல் யாப்புகள் இலங்கையில் இருந்தது. கோல்ஃப்ரூக், குருமக்களம், மணி, டிவான்சயர், டொனமு, சோல்பரி என்று சுதந்திரத்துக்கு முன் பிரித்தானிய அரசாங்கம் இந்த யாப்புக்களை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் கூட இலங்கையிலே சுதந்திரத்துக்கு பின் 2 அரசியல் யாப்புக்களை இலங்கை சந்தித்திருக்கிறது. ஒன்று முதலாம் குடியரசு யாப்பு, 2 இரண்டாம் குடியரசு யாப்பு. இந்த 2 யாப்பு தான் இலங்கையில் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. முதலாம் குடியரசு யாப்பு 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பு, 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பு. இந்த யாப்பே இன்று வரைக்கும் இலங்கையில் இருக்கின்றது. இந்த யாப்பிலே இன்று வரைக்கும் 19 திருத்தங்கள் திருத்தப்பட்டு கொண்டு செல்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வகையிலே இந்த பாடம் உள்ளடக்கம் சம்பந்தமான கருத்து இவ்வாறு அமைந்திருக்கிறது. இந்த பாடத்தை இவ்வளவு நேரம் நாங்கள் ஆராய்ந்ததை வைத்துக்கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கப் போவோம். முதலாவது வினா, இந்த பாடம் சம்பந்தமான முதலாவது வினா, இலங்கை சுதந்திரம் கிடைக்க பெற்றதில் பிரதமர் DS சேனநாயக்கா அவர்களின் பங்களிப்பு எவ்வாறு காணப்பட்டது என்பதை விளக்குக. முதலாவது கேள்வி. இவ்வளவு நேரம் நாங்கள் சுதந்திரம் பற்றி கதைத்ததில் DS சேனநாயக்காவின் பங்கு எப்படி? 1. பிரித்தானியாவுடன் அவர் செய்து கொண்ட ஒப்பந்தம் மிகவும் பிரதான ஒரு காரணியாக வருகிறது. 1. அதாவது பிரித்தானிய அரசாங்கத்துடன் வெளிவிவகார ஒப்பந்தம். 2வது பாதுகாப்பு ஒப்பந்தம். பாதுகாப்பு ஒப்பந்தம் என்றால் உங்களுடைய படைகளை கொண்டு எங்கள் நாட்டை பாதுகாக்க நீங்கள் அனுமதி தர வேண்டும். பிரித்தானிய படைகள் மூலமாக இந்த நாட்டை நான் வழி நடத்துவேன். 2வதாக அவர் சொன்ன ஒப்பந்தம் வெளிவிவகார ஒப்பந்தம். பிரித்தானியாவுடைய அனுமதியோடு வெளிநாடுகளில் கால் தடம் பதித்தது. அப்ப இலங்கையை முடக்கி கிடக்காமல் ஒரு சுதந்திரமாக உலகில் பறந்து திரிய இந்த ஒப்பந்தம் வழிவகுத்தது மட்டுமல்ல, பிற்காலத்தில் இதனூடாக சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு DS சேனநாயக்காவுக்கு பாரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த கேள்விக்கு இவ்வாறான விளக்கங்களை நீங்கள் வழங்க வேண்டும். இந்த 2 ஒப்பந்தங்கள் மூலமாக பிரித்தானியரிடமிருந்து எங்களுடைய நாட்டின் பாதுகாப்பை சுதந்திரமாக மேற்கொள்ளவும், அதுபோல எங்களுடைய நாட்டை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வெளிநாடுகளுடன் உறவுகளை ஏற்படுத்தி எங்கள் நாட்டின் முழு சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்வதில் இந்த ஒப்பந்தம் பாரிய பங்களிப்பு வைத்திருக்கிறது. 2வது வினாவுக்கு நாங்கள் வருவோம். 2வது வினா, இலங்கைக்கு சுதந்திரம் கிடைப்பதில் நடைமுறையில் இருந்த சோல்பரி அரசியல் யாப்பு எவ்வாறு வழிவகுத்தது என்பதை 2 காரணங்கள் ஊடாக விளக்குக. சோல்பரி யாப்பு என்னென்று வழிவகுத்தது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைப்பது? 1. பாராளுமன்றத்தை வழங்கியது. இலங்கைக்கு ஒரு பாராளுமன்றம் கிடையாது. பாராளுமன்றம் இல்லாத நாங்கள் எவ்வாறு சுதந்திரமாக தொழிற்படுவோம்? எங்கள் நாட்டுக்கு முதல் பாராளுமன்றத்தை கொண்டு வந்து சோல்பரி யாப்பு. 2 சபைகளை கொண்ட பாராளுமன்றம், பிரதிநிதிகள் சபை, செனட் சபை.
இந்த ரெண்டு சபைகளிடம் இருந்த எங்களுடைய பிரதிநிதிகள் நல்ல பயிற்சியை பெற்றுக்கொண்டார்கள். எங்கள் நாட்டை எப்படி ஆட்சி செய்வது, அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது, கூட்டாக எவ்வாறு முடிவெடுப்பது, சட்டங்களை எவ்வாறு இயற்றுவது, இப்படியான முடிவுகளை இந்த பாராளுமன்றத்திலிருந்து எடுக்கக்கூடியதாக இருந்ததினால் எங்கள் நாட்டின் சுதந்திர அரசியலுக்குள் நுழைவதற்கு இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது. இரண்டாவது, பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கொண்டு வரப்பட்டது. பிரதமர் என்றால் யார், அமைச்சரவை என்றால் என்ன, பிரதமரும் அமைச்சரவையும் சேர்ந்து எவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம், கூட்டாக நிர்வாகத்தை எப்படி கட்டியெழுப்புவது என்பதை இந்த சொல்வரி யாப்பு எடுத்து எம்பியது. இதன் மூலமாக இலங்கைக்கு சுதந்திரம் கிடைப்பதில் இந்த யாப்பு இந்த காரணங்கள் வழிவகுத்திருக்கிறது. எனவே 2 காரணம்: ஒன்று பாராளுமன்றம் கொண்டு வரப்பட்டமை, இரண்டாவது பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இதற்கு வழி சமைத்தமை. இந்த இலங்கை சுதந்திரம் அடைதல் என்ற அழகில் 3வது வினா, பின்வரும் அரசியல் கட்சிகள் தோன்றிய காலப்பகுதியையும் தோற்றுவித்தவர்களையும் குறிப்பிடுக. நான் ஏற்கனவே இந்த பாடத்தில் சொல்லிட்டேன். குறிப்பாக சில பிரதான அரசியல் கட்சிகள்: ஒன்று லங்கா சமசமாஜ கட்சி 1935 கலாநிதி என்.எம். பெரேரா, கம்யூனிஸ்ட் கட்சி 1943 எஸ்.ஏ. விக்ரமசிங்க, லெனினிஸ்ட் கட்சி 1943 கொல்வினா டி சில்வா, ஐக்கிய தேசிய கட்சி 1946 டி.எஸ். சேனநாயக்கா, 1949 சமஷ்டி கட்சி எஸ்.ஏ.வி. செல்வநாயகம், 1951 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்கா என்ற இந்த கட்சிகள் ஒரு பிரதான கட்சிகள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டும் அந்த தோற்றுவித்தவர்களை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல 4வது வினாவுக்குள் நுழைவோம். சுதந்திரத்துக்கு பின் பிரதமர் எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்காவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முக்கிய விடயங்கள் 4 தருக என்று சொல்லப்பட்டிருக்கு. எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்காவுடைய காலத்தில் என்ன நடந்தது? ஒன்று, டி.எஸ். சேனநாயக்கா பிரித்தானியருடன் செய்த ஒப்பந்தத்தை அவர் ரத்து செய்தார். இனி உங்களோட இந்த ஒப்பந்தங்கள் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுடன் பொருளாதாரம் மற்றும் ஏனைய உறவுகளை மட்டும் நாங்கள் வைத்திருப்போம். இரண்டாவதாக, அரசாங்கத்தின் பல்வேறு தனியார் துறைகளை அரச துறையாக மாற்றினார். தனியார் துறையின் அபிவிருத்தியை விட்டுட்டு அரச துறையாக அனைத்தையும் மாற்றியிருந்தார். மூன்றாவதாக, அரச கர்ம மொழியை சிங்கள மொழியாக சிங்கள மொழியை உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இலங்கையில் பல்கலைக்கழகங்கள் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருந்தார். இந்த 4 பிரதான நடவடிக்கைகள் இவருடைய காலப்பகுதியில் இடம்பெற்றது. சுதந்திரத்துக்கு பின் இலங்கையில் கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்புகள் எவை? சுதந்திரத்துக்கு பிறகு நான் அப்போதே சொல்லிட்டேன். ஒன்று, முதலாம் குடியரசு யாப்பு 1972, இரண்டாம் குடியரசு யாப்பு 1978. இதுக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இலங்கை அரசியல் யாப்பை வரைந்தவர் கொல்வினா டி சில்வா. இந்த யாப்பை வரைவதற்கு காரணமாக இருந்தவர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அது வரையப்பட்டது என்று ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, 1972 முதலாம் குடியரசு யாப்பின் அடிப்படை நோக்கங்கள் என்ன, எதற்காக இந்த யாப்பு கொண்டு வரப்பட்டது? ஒன்று, இலங்கை மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். இலங்கை மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். இரண்டாவதாக, இலங்கையில் அழைக்கப்பட்ட இந்த நாட்டில் ஸ்ரீலங்கா என்ற நாமம் சூட்ட வேண்டும் என்பதற்காக இனி இலங்கையில் இது ஸ்ரீலங்கா என்ற ஒரு பெயரை சூட்ட வேண்டும். மூன்றாவது, அடிப்படை பொருளாதார அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இவர்கள் கொண்டு வந்த நோக்கம் சுதந்திரமான ஒரு சமூகத்தை உருவாக்க. அடுத்த வினாவுக்கு போவோம். முதலாம் குடியரசு யாப்பின் முக்கிய அம்சங்கள் எவை? முதலாம் குடியரசு யாப்பு என்று ஒரு யாப்பு இருக்கின்றது. முதலாம் குடியரசு என்று சொன்னால் கருத்து, குடி அரசு, குடி என்றால் மக்கள். ஆகவே முதலாம் குடியரசை நாங்கள் இப்படி அழைக்கலாம், மக்கள் அரசு. ஏன் இவ்வாறு அழைக்கப்பட்டது என்றால், 1948 ஆண்டுக்கு முன்னர் 1948 ஆண்டுக்கு முன்னர் இருந்த இலங்கையில் உள்ள அரசு பிரித்தானியரின் அரசு. 1948 சுதந்திரம் கொடுத்த பிறகு இருக்கின்ற அரசு இலங்கை மக்களின் அரசு, மக்களால் உருவாக்கப்பட்ட அரசு, மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அரசு. முதலாம் குடியரசு சொல்றாங்க. இந்த முதலாம் குடியரசு யாப்பின் முக்கிய அம்சங்கள்: ஒன்று, ஜனாதிபதி என்ற பெயர் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கொண்டு வரப்பட்டது. அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டது, முதன்முறையாக வழங்கப்பட்டது. நீதிமன்ற தொகுதிகள் அமைக்கப்பட்டது. இந்த 4 பிரதான பண்புகளாக இருக்கிறது. முதலாம் குடியரசு யாப்பில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும் முறையை சுருக்கமாக தருகிறது.
முதலாம் குடியரசு யாப்பில் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு தேர்தல் நடைபெறுகின்றது. வேட்புமனுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல தேர்தல் இலங்கை முழுமையாக ஒரு தேர்தல் தொகுதியாக கணிக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்று வருவது இன்றைய வழக்கம். 1978க்கு பிறகு இதான் நிலை. வீதாசர பிரதிநிதித்துவ முறையில் இதான் நிலை. ஆனால் 72ஆம் ஆண்டில் அப்படி அல்ல. இந்த கேள்வி யாரும் கேட்கப்பட்டிருக்கு. முதலாம் குடியரசு யாப்பில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட முறை சுருக்கமாக தேர்தல் நடத்தப்படுவதில்லை. ஜனாதிபதி என்பவர் பாராளுமன்றத்தில் உள்ள ஒரு நபரை ஜனாதிபதியாக பிரதமர் நியமனம் செய்வார். பாராளுமன்றத்தில் உள்ள, அதாவது அந்த காலத்தில் பாராளுமன்றம் தேசிய அரசு பேரவை, தேசிய அரசு பேரவையில் உள்ள ஒருவரை ஜனாதிபதியாக பிரதமர் தெரிவு செய்ய முடியும். அப்ப விட என்ன? 72ஆம் ஆண்டில் ஜனாதிபதியை பிரதமர் விரும்புகின்ற ஒருவரை பிரதமர் ஜனாதிபதியாக நியமிப்பார். பிரதமர் விரும்புகின்ற ஒருவரை பிரதமர் பாராளுமன்றத்திலிருந்து தெரிவு செய்து ஜனாதிபதியாக நியமிப்பார். அவ்வளவு. இவருக்காக தேர்தல் நடைபெறுவதில்லை. தேர்தல் என்ற விடயம் 1978 2ஆம் குடியரசு யாப்பில் தான் ஜனாதிபதி தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே, அடுத்த வினாவுக்குள்ள நாம் போவோம். முதலாம் குடியரசு யாப்பில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்கள் என்ன? இதில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். 1972 அதுபோல 1978 ரெண்டு காலப்பகுதியிலையும் ஜனாதிபதி இருக்கிறார். ஆனால் ரெண்டு ஜனாதிபதியும் ஒரே தன்மையானவர் அல்ல. 72 இருந்தவர் பெயரளவு ஜனாதிபதி, அது பெயரளவு அதிகாரம் கொண்டவர். 78 கொண்டு வரப்பட்டவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. அப்போ இவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வகையில் இவரது அதிகாரத்தை கேட்கப்பட்டிருக்கு. முதலாம் குடியரசு யாப்பில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்கள் அவை. ஜனாதிபதி பிரதமரின் ஆலோசனையின் பெயரில், பிரதமரின் விருப்பத்தின் பெயரில், பிரதமரின் பரிந்துரையின் பெயரில் பாராளுமன்றத்தை கூட்டும் அதிகாரம் உண்டு. பாராளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைக்கலாம். அமைச்சர்களை நியமிக்கும் அதிகாரம், அமைச்சர்களை நியமிப்பதற்கான அனுமதியை பிரதமர் வழங்குவார். அதன் பிறகு ஜனாதிபதி அமைச்சர்களை நியமனம் செய்வார். குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பிரதமரின் வேண்டுகோளுக்கு நாங்கள். குற்றவாளிகளின் தண்டனை காலத்தை ஒத்திவைக்கும் அதிகாரம் பிரதமரின் வேண்டுகோளுக்கு நாங்கள். எனவே இவ்வாறு பிரதமரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் பாராளுமன்றத்தை கூட்டுதல், ஒத்திவைத்தல், சிம்மாசன உரை நிகழ்த்துதல், நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்தல், குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குதல் அனைத்தும் இவரது அதிகாரங்களுக்குள் அடங்குகின்றன. பிரதமரின் வேண்டுகோளுக்கு நாங்கள். முதலாம் குடியரசு யாப்பில் இலங்கை மக்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் எவை? முதலாம் குடியரசு யாப்பில் தான் இலங்கை மக்களுக்கு முதல் அடிப்படை உரிமை வழங்கப்பட்டது. அதில் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமை ஒன்று, சட்டத்தின் முன் யாவரும் சமம். அதாவது சட்டம் என்பது எல்லோருக்கும் சமனானது. ஆண்டான், அடிமை, நிலப்பரப்பு, குடியானவன், ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. இரண்டாம், சட்டத்தின் மூலம் சகலரும் பாதுகாக்கப்படக்கூடியவர். பூர்ண உரிமைகளும் சுதந்திரங்களும் ஒருவருக்கு உண்டு. விரும்பிய சமயத்தை பின்பற்றலாம், விரும்பிய ஒரு இடத்தில் ஒன்று கூடும் உரிமை. இவ்வாறான உரிமைகள் இலங்கை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 1972ஆம் ஆண்டு யாப்பில் தேசிய அரசு பேரவையின் பணிகள் என்ன? தேசிய அரசு பேரவை என்றால் என்ன? பாராளுமன்றம். 72ஆம் ஆண்டில் பாராளுமன்றத்துக்கு பேர் தான் தேசிய அரசு பேரவை, இன்றைக்கு பாராளுமன்றம். இந்த தேசிய அரசு பேரவையின் அதிகாரம் என்ன? ஒன்று, சட்டம் இயற்று. நாட்டுக்கு தேவையான சட்டங்களை இயற்றும் அதிகாரம் அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இரண்டாவது, நாட்டை நிர்வகித்தல், மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல், விவாதங்கள் நடத்துவதன் மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிடும் அதிகாரம். இவ்வாறான அதிகாரங்கள் தேசிய அரசு பேரவைக்கு உண்டு. எனவே நாங்கள் எடுத்துக்கொண்ட இலங்கை சுதந்திரம் அடைதல் என்ற அழகில் அரைவாசி பகுதி இத்துடன் முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரைவாசி பகுதியில் பொறுத்தவரையில் பெரும்பாலான விடயங்கள் சுதந்திரம் அடைந்ததன் தொடர்ந்து சுதந்திரத்துக்கு பின் நடைபெற்ற நிகழ்வுகள் மற்றும் சுதந்திரத்துக்கு பின் முதலாம் குடியரசு யாப்பு சம்பந்தப்பட்ட முழு வினாக்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாணவர்கள் நிறைய கற்பிக்கின்ற பொழுது உங்களுடைய ஞாபகத்தில் எடுத்துக்கொள்வது சிரமம் என்பதற்காக நாங்கள் அதை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை நான் முடித்திருக்கின்றேன். இந்த தெளிவான இந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.